உலக அறிஞர்கள் பார்வையில் நபிகள் நாயகம். ஜவஹர்லால் நேரு கூறினார், முகமது நபியின் வெற்றிக்கு முதல் காரணம் அவர்கள் கொண்டிருந்த உறுதியும் ஊக்கமும். இத்தகைய உறுதி அந்த கால சூழ்நிலையில் ஏற்படுவது எளிதன்று. இரண்டாவது காரணம் இஸ்லாம் போதிக்கும் சமத்துவமும் சகோதரத்துவமும் ஆகும். வாஷிங்டன் இர்விங் கூறினார், இறுதி மூச்சு வரை ஏகத்துவத்தை, ஒருவனே தேவன் என்பதை பிரச்சாரம் செய்து அசைக்க முடியாத இறை நம்பிக்கையுடன் இருந்து தாமே இறைவனின் தீர்க்கதரிசி என்ற உள்ளுணர்வுடன் உரிமை கொண்டாடிய முன்னணி அவர்களின் நபித்துவத்தை எவர் மறுக்க முடியும்? பெர்னார்ட் ஷா கூறினார், முகமது நபியின் நற்பண்புகள் எனக்கு பிடித்திருக்கின்றன. மனித வாழ்க்கையை பற்றி அவருடைய கொள்கைகளை நான் ஆதரிக்கிறேன். இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் பிரிட்டன் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டுவிடும் என்று எதிர்பார்க்கிறேன். வில்லியம் மூர் கூறினார், சர்வசக்தியும் படைத்த இறைவன் தனக்கு துணையாக இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நபிகள் நாயகம் அவர்களுக்கு இல்லாதிருந்தால் இவ்வளவு பிரமாண்டமான சாதனைகளை அவர் சாதித்திருக்க முடியாது. காந்திஜி கூறினார், முகமது நபியின்